வணக்கம். ஒரு நல்ல தலைவருக்கு எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? நிறைய வெற்றிகளா இல்ல புத்திசாலித்தனமான ஆலோசகர்களா? வாங்க, ஒரு சின்ன கதை மூலமா தலைமை பண்புக்கும் அடுத்தவங்க பேச்ச கேக்குறதுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள சுத்தி எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம தப்பு செஞ்சா இது தப்புன்னு முகத்துக்கு நேரா சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த கேள்விதான் நாம பார்க்க போற கதையோட அச்சாணி. நாம இப்போ கேட்ட கேள்விக்கான பதில் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்க, நாம போக போறது திருவள்ளுவரோட திருக்குறள் கிட்டதான். பெரியாரை துணைக்கோடல், அதாவது அறிவில் சிறந்த பெரியவங்களோட துணைய நாம தேடி போகணும். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசன் தப்பு செய்யும்போது அதை இடித்துரைக்க கண்டிக்க ஒரு ஆலோசகர் பக்கத்துல இல்லனா அந்த அரசன் எதிரிகளால அழிய மாட்டான், அவன் செய்யற தவறுகளாலேயே அழிஞ்சு போயிடுவான். அவனை காப்பாத்த யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். கதையோட நாயகன் இளம் அரசன் அரியன். அவனோட பலம் என்ன, அவனோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரியன் ஒரு மாபெரும் வீரன். சிம்மாசனத்துல ரொம்ப பெருமையா உட்கார்ந்திருக்கான். ஆனா அவனோட வீரத்தையே மறைக்கிற அளவுக்கு அவனுக்குள்ள அகங்காரம் இருந்துச்சு. நான் எடுக்கிற முடிவுதான் சரி, நான் சொல்றதுதான் சட்டம்னு உறுதியா நம்பினான். ஆனா அந்த அரச சபையில ஒரு ஞானத்தோட குரல் அப்பப்போ ஒலிக்கும். அது வயதான அமைச்சர் சேனாதிபதியோட குரல்தான். அவர் ரொம்ப அமைதியா அரசனுக்கு அறிவுரை சொல்ல முயற்சி பண்ணுவார். பாத்தீங்களா, அந்த அறிவுரைக்கு என்ன மரியாதை கிடைச்சதுன்னு? அரியனோட அகங்காரம் உடனே வெளியே வந்துருச்சு. என்னை விட உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கோவத்துல பொறிஞ்சு தள்ளிட்டான். இங்கேதான் கதையில ஒரு பதற்றம் உருவாகுது. அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஒருத்தரோட கருவம் அவரை எங்க கொண்டு போய் விடும்? அந்த அரசனோட தலைமை பண்புக்கே ஒரு பெரிய சோதனை வரப்போகுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாள் எதிரி நாடு திடீர்னு போர் தொடுத்தது. ராஜ்யம் முழுசும் நெருப்பும் குழப்பமா இருந்துச்சு. அந்த தாக்குதல் எல்லாருமே நிலைகுழைய வச்சிடுச்சு. இதுவரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இருந்த அரசனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. கவலையும் குழப்பமுமா நின்னான். உண்மையான ஒரு கஷ்டம் வந்தப்போ அவனோட தன்னிச்சையான முடிவுகள் எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சது. இப்போதான் கதையில ஒரு திருப்பு முனை வருது. இதுவரைக்கும் வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஞானம்தான் இப்போ ஒரே ஒரு நம்பிக்கையா மாறுது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில யாருமே மதிக்காம இருந்தாரே அந்த வயசான அமைச்சர் சேனாதிபதி, அவர்தான் ஒரு தெளிவான திட்டத்தோட அரசன் முன்னாடி வந்து நின்னார். பாருங்க, அமைச்சரோட திட்டம் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்குன்னு. மணல் தரையில அவர் ஒரு வரைபடம் போட்டு விளக்குறார். முதல்ல எதிரிகளை உள்ள வரவழைக்கணும், அப்புறம் அவங்கள ஒரு பொறிக்குள்ள சிக்க வைக்கணும், கடைசியா மொத்தமா சுற்றி வலிச்சு தாக்கி ஜெயிக்கணும்னு. இதுதான் அனுபவம் பேசுறதுன்னு சொல்றது. போரோட முடிவு என்ன ஆச்சு? அதைவிட முக்கியமா அரசனோட மனசுல என்ன பெரிய மாற்றம் நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, அந்த அமைச்சரோட திட்டம் 100% வேலை செஞ்சுது. எதிரிப்படை தோத்து போச்சு, ராஜ்யம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு. இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் அந்த அமைச்சரோட ஞானம்தான். இதுதான் இந்த கதையோட உச்சக்கட்டம். போர்ல ஜெயிச்ச அரசன் அரியன் தன் கையில வாளோட அந்த வயசான அமைச்சர் முன்னாடி நிக்கிறான். அவன் கண்ணுல தண்ணி. நான் தப்பா நினைச்சிட்டேன், என் தப்ப திருத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு மனசார மன்னிப்பு கேக்குறான். அவனோட அகங்காரம் அங்கே கரைஞ்சு போய் பணிவு பிறக்குது. சரி, இந்த பழங்கால கதை நமக்கும் சரி, இன்னைக்கு இருக்க தலைவர்களுக்கும் சரி எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாமா? இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். நம்ம செய்யற தப்ப சுட்டிக்காட்டி நம்மள சரி செய்யக்கூடிய அனுபவம் மிக்க பெரியவங்க நம்ம கூட இருந்தா வெளியில இருந்து வர எந்த எதிரியை கண்டும் நாம பயப்பட தேவையில்லை. இங்க பாருங்க, அரியனோட தப்பு என்ன? விமர்சனங்களை காது கொடுத்து கேட்காதது. நான் சொல்றதுதான் சரின்னு நினைச்சது. ஆனா ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணணும்? நேர்மையான கருத்துக்களை தேடி போகணும். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை மதிக்க கத்துக்கணும். இது ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒரு கம்பெனிக்கோ, ஏன் நம்ம குடும்பத்துக்கு கூட பொருந்தும். இதுதான் உண்மையான வளர்ச்சிக்கே வழி. ஆக கடைசியா நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நம்ம வாழ்க்கையில நம்ம தப்ப பயப்படாம சுட்டிக்காட்டுற அந்த அமைச்சரா இருக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? அதை விட முக்கியம், அந்த அறிவுரையை கேட்கிற பக்குவம் நமக்கு இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.